Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் B.Ed 7th செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். மக்கள் தொகை கணிப்பு படிமம். இந்த மக்கள் தொகை நிர்வாகத்தை குறைந்த அளவே மேற்கொள்வதற்கு எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் குறிப்பிட்ட மக்கள் பிரிவில் எந்தெந்த வயதில் எத்தனை பேர் இருப்பர் என்ற புள்ளி விவரம் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடம்னா ஏதாவது ஒரு வருஷத்தில் இந்தந்த மக்கள் பிரிவில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பாங்க. அதுக்கு புள்ளி விவரம் தேவைப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த திட்டமிடலின் அடிப்படை காரணியாக திகழ்பவை பல்வேறு பிரிவுகளில் அமைந்த மக்கள் தொகை வளர்ச்சி மதிப்பீடு ஆகும். பல்வேறு நிலைகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை கணித்து செல்வதே மக்கள் தொகை கணிப்பு படிவம் ஆகும். பல்வேறு வருஷத்துலேயும் மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மக்கள் தொகை கணிப்பு படிவம். இது எப்படி கணக்கிடுவாங்கன்னா உற்பத்தி, மேம்பாடு, விநியோகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த திட்டமிடலில் ஒவ்வொரு படிநிலையும் மக்கள் தொகை கணிப்பு இன்றி மேற்கொள்ள முடியாது. அதாவது எந்த ஒரு செயலை திட்டமிடுறதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஸ்கூலில் உருவாக்கி அதில் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ மக்கள் அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிப்பாங்க அப்படிங்கிறது திட்டமிடுறதுக்கு இந்த மக்கள் தொகை கணிப்பு படிவமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏனெனில் பல்வேறு பிரிவு மக்களை பற்றி அனைத்து விவரங்களையும் தருவதால் அவரது தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் திட்டமிடுதலை மேற்கொள்ள முடியும். அனைத்து விவரங்கள் பிரிவுன்னா பழங்குடி மக்கள்கள் இருப்பாங்க, சாதாரண மக்கள்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் தான் இருக்கோ அதை நிறைவேற்றுற மாதிரி திட்டங்களை மேற்கொள்வாங்க. அவை எதிர்கால கல்வி அமைப்பு அளித்திட வேண்டிய வசதி வாய்ப்புகள் பற்றி கணித்திடுவதற்கு தேவையான அடிப்படை அளவுகளை அளந்திடுகிறது. அதாவது கல்வி அமைப்பு அப்படி மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட மக்களுக்கு எப்படியெல்லாம் கல்வி தரலாம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுகிறது. பெரும்பாலான சமூகத்தில் குறிப்பிட்ட வயது பிரிவினர் முதலாக பள்ளியில் சேருவதற்கு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பே அத்தகையோர் பள்ளிகளில் சேரும்போது எத்தனை பேராக இருப்பர் என்பது திட்டவட்டமாக அறிந்திடப்படுகிறது. அதாவது எத்தனை பேர் ஸ்கூலில் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த மக்கள் தொகை கணிப்பு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு குழந்தைன்னா அப்போ 6 வயசுக்கு அப்புறம் 6வது வயசுலேயே இல்லை 7வது வயசுலேயே 1வது சேர்ந்து படிப்பாங்க. அப்படி எத்தனை பேர் அந்த மாதிரி கல்வியில் சேர்ந்து படிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் அந்த மக்கள் தொகை கணிப்பு படிவம். இது போன்ற இடைநிலை கல்வி மற்றும் 3ஆம் நிலை கல்வி நிலைகளுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி கணிப்பும் தேவைப்படுகிறது. அதாவது 6 to 8வது சரி, இதுக்கு மேலே வர கல்வி நிலையங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி அதுக்கேற்ற மக்கள் தொகை கணிப்பு படிவம் தேவைப்படுது. மக்கள் தொகை வளர்ச்சி கணிப்பு படிவம் பெரும் குறைகள். இதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னா, எதிர்காலத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட கல்வி நிலையில் சேரும் எத்தகைய விருப்பத் தெரிவுகளை மேற்கொள்வர் என்பது திட்டவட்டமாக அறிய முடியாது. அதாவது எதிர்காலத்தில் மாணவர்கள் இதை படிக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்தந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், இந்த மாதிரி காலேஜில் படிக்கணும், இந்த இன்ஜினியர்ஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்களோட விருப்பப்படி தான் படிப்பாங்க. அப்போ அது இதுக்கு இவ்வளோ மாணவர்கள் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட முடியாது. அவங்கவுங்க விருப்பம் வெவ்வேறு இருக்கலாம். இதுதான் இதோட மிகப்பெரிய குறையாக இருக்குது. அடுத்து உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை. இவ்வணுகுமுறையில் குறிப்பிட்ட திட்டத்தினால் ஒட்டுமொத்த கல்வி அமைப்பில் ஏற்படும் அளவு தாக்கத்தை மதிப்பிடுதல் உள்ளடங்கும். ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு ஸ்கூல் கல்வி நிறுவனத்தில் கொண்டாடுறாங்கன்னா அப்போ அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பிடுவாங்க. அதாவது கல்வி அமைப்பின் ஏதாவது ஒரு அம்சத்தில் குறிப்பிட்ட கால அளவுக்குள் அடைந்திட வேண்டிய திட்ட இலக்குகளை நிர்ணயித்தல், அவற்றை அடைந்திட கல்வியின் பிற கூறுகளில் ஏற்படும் அடைவு தாக்கங்களை மதிப்பிடுதலே உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறையாகும். அது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை அடுத்த 10 ஆண்டுக்குள் அளித்தல். அதாவது அடுத்த 10 ஆண்டு அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த இலக்கை 8வது முதல் 10வது வரைக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை உருவாக்கிட்டாங்க. அந்த இலக்கப்படி நம்ம
அந்த 10 ஆண்டுக்குள்ளே செய்யணும். அதுதான் அப்படி செய்யும் போது என்னென்ன மாற்றங்கள், எந்த மாதிரிலாம் மக்களுக்கு அந்த கல்வி கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களில் மதிப்பிடுதல் தான் உட்கல்வி விரிவாக்க அணுகுமுறை. தற்போது கைவசம் உள்ள புள்ளி விவரங்களை நீட்சிப்படுத்தி கல்வியின் பிற கூறுகள்னால் ஆசிரியர்கள், புத்தகங்கள், பள்ளி கட்டடங்கள், கல்வி சாதனங்கள் மற்றும் கருவிகள், பிற கட்டமைப்புகள். இப்போ வந்து 8 to 10வது வரைக்கும் இலவச கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, அவங்க கல்வி கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் தேவைப்படும், புத்தகங்கள் தேவைப்படும், பள்ளி கட்டடங்கள், அந்த மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு பள்ளி கட்டடங்கள், கல்வி சாதனங்கள், கருவிகள், பிற கட்டணங்கள், இதை எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி தரணும். ஆகியவற்றை கூடுதலாக எவ்வளவு தேவைப்படும், அவற்றை குறிப்பிட்ட கால அளவிற்குள் எவ்வாறு அதிகரிக்க செய்ய முடியும் என்பதை திட்டமிடல் அவசியமாகும். அதாவது இவ்வளோ மாணவர்களுக்கு இந்தந்த பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ஆண்டுக்குள்ளே அது செய்யணும்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இத்தகைய பகுப்பாய்வை மேற்கொள்ள பல்வேறு வகையான ஓட்டப்புள்ளி விவரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம சொல்லியிருக்காங்க. இந்தியா அரசியல் சாசனத்தின் மேற்கொள்ளப்பட்ட 86வது திருத்தத்தின்படி 6 முதல் 14 வயது வரையிலான அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அளித்தல் அரசின் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது அனைவரும் இலவச கட்டாய தொடக்க கல்வி அளித்தல் என்பதை குறிப்பிட்ட கால அளவில் நிறைவேற்ற சர்வ சிஷ்யான் அபியான் திட்டம் போன்ற அமலுக்கு வந்தது. இப்போ வந்து 14 வயதுக்கு உள்ள இலவச கட்டாய கல்வி தரணும்னு சொல்லி SSA சர்வ சிஷ்யான் அபியான் திட்டத்தை வந்து கொண்டாடுறாங்க. அத்திட்டத்தின்படி வந்து என்னென்னலாம் உதவி செய்கிறாங்கன்னா, பள்ளி வசதி இல்லாத இடங்களில் புதிய பள்ளிகளை தொடங்குதல், சிதைந்த நிலையில் உள்ள பள்ளிகளை இடித்து புதிய கட்டடங்களை கட்டுதல், ஏற்கனவே உள்ள பள்ளி கட்டடங்களை வலுப்படுத்துதல் ஆகியவை மேற்கொள்ளப்படுகிறது. எந்த திட்டத்தின் கீழ்னா SSA திட்டத்தின் கீழே இந்த இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. பராமரிப்பு மானியங்கள், மேம்பாட்டு மானியங்கள் போன்றவை பள்ளிகளுக்கு அளித்திட மத்திய மாநில அரசு முன்வந்துள்ளது. பராமரிப்பு திட்டமிடல் கல்வி கட்டமைப்புகளை பெருகிட முயற்சிக்கிறது. இந்த வகையான வசதிகளை அரசு செய்து கொடுப்பதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு எய்திட முடியும். அதாவது 8 to 14 வயசுக்கான குழந்தைங்களுக்கு இலவச கல்வியை சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவையோ அந்த வசதிகளை வந்து அது குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே செஞ்சு முடிக்கணும். இதெல்லாம் வந்து 10 ஆண்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த 10 ஆண்டுக்குள்ளே வந்து அவங்க என்னென்ன 10 ஆண்டு வரையிலும் படிக்கிறதுக்கான தேவையான வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. அதுதான் இந்த அணுகுமுறையோட நன்மை. பிடிச்சிருந்துச்சின்னா, புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.